காலை ஜெபம். வாழ்த்தொலி வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாய் துலங்குவீர்கள். அனைவரும் லைக் பண்ணுங்கள். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எறியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வலக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மணவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோரை எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். மத்தேயு அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 27 முதல் 32 முடிய. சீராக்காகமும் அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 1 முதல் 18 முடிய. நீ நன்மை செய்தால் யாருக்கு செய்கிறாய் என்பதை தெரிந்து செய். உன் நற்செயல்களுக்கு நன்றி பெறுவாய். இறை பற்றுள்ளோருக்கு நன்மை செய், உனக்கு கைமாறு கிடைக்கும். அவர்களால் இயலாவிடினும் உன்னத இறைவன் கைமாறு செய்வார். தீமையில் விடாப்பிடியாய் இருப்போருக்கு நன்மை பிறவாது. தர்மம் செய்யாதிருந்தோருக்கும் அவ்வாறே நிகழும். இறை பற்றுள்ளோருக்கு கொடு, பாவிகளுக்கு உதவாதே. நலிவுற்றோருக்கு நன்மை செய், இறை பற்றில்லாதோருக்கு கொடாதே. அவர்களுக்குரிய உணவை கூட நிறுத்திவை. அவர்களுக்கு அதை அளிக்காதே. அதை கொண்டே அவர்கள் உன்னை வீழ்த்த நேரிடும். நீ அவர்களுக்கு செய்த நன்மைகளுக்கெல்லாம் கைமாறாக அவற்றைப் போல் 2 மடங்கு தீமை அடைவாய். உன்னத இறைவனும் பாவிகளை வெறுக்கிறார். இறை பற்றில்லாதோருக்கு ஒறுக்கிறார். நல்லோருக்கு கொடு, பாவிகளுக்கு உதவாதே. இன்பத்தில் உண்மையான நண்பனை அறிந்து கொள்ள முடியாது. துன்பத்தில் உன் பகைவனை கண்டு கொள்ள முடியும். அவரது உயர்வு அவருடைய பகைவருக்கு வருத்தம் தரும். அவரது தாழ்வு நண்பரையும் விலகச் செய்யும். ஒரு காலம் உன் பகைவரை நம்பாதே. அவர்களின் தீய குணம் செம்பில் பிடித்த களிம்பு போன்றது. அவர்கள் தங்களையே தாழ்த்தி கொண்டாலும் இச்சம் பேசினாலும் அவர்களை குறித்து விழிப்பாயிருந்து உன்னையே காத்துக்கொள். கண்ணாடியை துடைப்போர் போன்று அவர்களிடம் நடந்து கொள். அது முழுதும் கரைபடவில்லை என்பதை நீ அறிந்து கொள்வாய். உன் எதிரிகளை உன் அருகில் நிற்க விடாதே. அவர்கள் உன்னை வீழ்த்தி உன் இடத்தை கைப்பற்றி கொள்ளலாம். உன் வலப்புறத்திலும் அவர்களை அமர்த்தாதே. உன் இருக்கையை பறிக்க தேடலாம். நான் சொன்னதெல்லாம் உண்மை என இறுதியில் உணர்வாய். என் சொற்கள் உன்னை உறுத்தி கொண்டே இருக்கும். பாம்பாட்டியை பாம்பு கடித்து விட்டால் யாரே அவருக்கு இறங்குவர்? காட்டு விலங்குகளின் அருகில் செல்வோர் மீது யாரே பரிவு காட்டுவர்? அவ்வாறே பாவிகளோடு சேர்ந்து பழகி அவர்களுடைய பாவங்களிலும் ஈடுபாடு காட்டுவோர் மீது
யாரே இரக்கம் காட்டுவர்? சிறிது நேரம் அவர்கள் உன்னுடன் உறவாடுவார்கள். நீ தடுமாற நேர்ந்தால் உன்னை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். பகைவர் உதட்டில் தேன் ஒழுக பேசுவர், உள்ளத்திலோ உனக்கு குழி பறிக்க திட்டமிடுவர். உனக்கு முன் கண்ணீர் சிந்துவர். வாய்ப்பு கிடைக்கும்போது அவர்களது கொலை வெறி அடங்காது. உனக்கு துன்பம் நேர்ந்தால் அங்கே உனக்கு முன் அவர்களை காண்பாய். உனக்கு உதவி செய்வது போல் உன் காலை இடறி விடுவர். அவர்கள் தங்களது முக பொலிவை மாற்றிக்கொண்டு எள்ளி நகை